Hi guys, this is Seven. And this is Shreya. So actually ஒவ்வொரு வீடியோவும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரேயா இந்த வீடியோவில் நீ தான் பேசணும், ஏன்னா எல்லா வீடியோவிலும் நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே பேசிடுவாங்க. எதனால ஸ்ட்ரைட்டாக மூஞ்ச பார்த்து கேமரா மட்டும் பார்த்துட்டே இருப்பா அப்படி. எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. இன்னைக்கு சான்ஸ் வாங்கிட்டேன் நான். ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் தான் பேச போகிறாங்க. ஸோ அதனால் காது குத்து கேளுங்க. ஓகே, அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கேன், கூட பேசுனா மறந்துட மாட்டேன். பாத்தீங்களா, இப்போ கூட பாருங்க, நான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the one and only surprise. ஸோ இவ்வளோ நாள் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், அடுத்த வீடியோவில் சர்ப்ரைஸ் காட்டுறோம், சர்ப்ரைஸ் காட்டுறோம், சர்ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வீடியோ வரைக்கும் காட்டல. ஸோ இந்த வீடியோவில் காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அந்த சர்ப்ரைஸ்ன்றது ரிவீல் பண்ணுறோம் டு ஆல். ஆக்சுவலி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு அண்ட் நீங்கள் உங்களுக்கு வியூவர்ஸுக்கு. ஆமாம், எஸ். ஸோ அந்த இது ரிவீல் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லுங்க. ஸோ என்னன்னா, இப்போ எங்களை பார்க்குற நிறைய பேர் எப்படி கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து ரேண்டமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் யார், ஸோ ஸ்ரேயா செவன்னா யார், ஸோ கப்புள்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸா இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரேண்டமாக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா, ஈவன் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டுமே வந்து அவங்க ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருப்பாங்க, இவங்க கப்புள்ஸா இல்லை உண்மையிலே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானா அந்த மாதிரி. ஏன்னா ஜென்ரலாக வந்து என்ன ஒரு விஷயம்னா, டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒன்றா டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா வீடியோஸ் போடுவாங்க, அதுக்குன்னு அவங்க லவர்ஸ் ஆகிட முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால மேபி அவங்களால ஃபைன் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஆடினாலே வந்து கப்பல் தான் அப்படின்னு நினைக்கிற காலம் அப்போ போயிடுச்சு. இப்போ வந்து ரேண்டமாக ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து வீடியோ பண்ணுறாங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுனால அவங்களால வந்து கெஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. அதான் தான் இங்கே நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரெண்டு பேரும் பார்க்க அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கும், ஸோ நிறைய பேர் சொல்லிட்டாங்க எங்ககிட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. எங்கள் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்காமலாம் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால வந்து இது அப்படியே விட்டா அண்ணன் தங்கச்சி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு தான் சரி ஓகே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோலயே அப்படியே சொல்லிடலாம் அப்படிதான் இங்க வந்திருக்கோம். நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் அப்படின்னுலாம் நாங்க சொல்ல வரல. சோதிக்காதீங்க. இட்ஸ் காமெடி, அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, so we'll start with the surprise or like yes. so first வந்து நாங்க எதை சொல்ல போறோம்னா, so நாங்க யாரு, so நீங்க ரேண்டமா கேக்குற கேள்விக்கான பதில் பிரசையா சொல்லுவாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. so நாங்க வேற யாரும் இல்ல, நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்கு சிரிப்பே வரல. நாங்க உங்க டீச்சர்ஸ். ஆமா, ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸோ அதனால இது சொன்னோம். ஸோ ஆக்சுவலி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, மாஸ்டர் நீங்கள் உங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா, ஸோ உங்கள் லவர் யாரு, உங்கள் குழந்தை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன பசங்கனால குட்டி பசங்களாம் இருக்காங்களா, ஸோ அவங்களாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் மேரேஜ் பண்ணுவோம் லவர்ஸ்ன்னு கேட்க மாட்டாங்க, மாஸ்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் வந்து உங்கள் பசங்க எங்களை பார்த்தா வயசான பேச மாதிரி இருக்கு இல்ல, அதனால ஜெனரலா கேட்பாங்க. எனக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, மேம் நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. எல்லாம் போய் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஸோ ரேண்டமாக கேட்குற கேள்வி தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு கன்ஃபியூஷன் வேணாம், ஸோ ஒரு ஆன்சர் கொடுக்கலாம் தான் சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து லவர்ஸ் தான். ஸோ அது நாங்கள் எப்படி வந்து லவர்ஸ் ஆனோம், ஸோ அந்த ஸ்டோரி வந்து இன்னொரு வீடியோவில் போடுறோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ரேண்டமாக கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து நாங்கள் லவர்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் கப்புள் தான். நாங்கள் ரெண்டு வீடியோ மேக் பண்ணுறது வந்து ஸோ கப்புள் டான்ஸு, கப்புள் வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் தங்கச்சின்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் தயவுசெய்து தாட்டு மாற்றிக்கோங்க. நாங்கள் வந்து அது அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ புரிஞ்சா கைஸ், நாங்கள் வந்து கப்புள் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லவ்வர்ஸ். இதுக்கப்புறம் எங்களை பார்க்குறவங்களாம் வந்து ஓகே ஸ்ரேயா செவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ உங்கள் கப்புள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். சரி போ.
லைட்டா போறா போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டே அகைன் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு தான் பெரிய விஷயமா தோணும், பட் நீங்க ஆடியன்ஸாக பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் விஷயமா தான் தோணும். ஸோ அதனால வந்து எங்க ஹாப்பினஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் ஆவாங்க. பிகாஸ் அவங்களும் நம்மளோட ஹாப்பினஸ் எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் அவங்க ஹாப்பினஸ் எதிர்பார்ப்போம். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பாண்டிங். அந்த பாண்டிங் வந்து உங்களால ஜென்ரலா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த வேர்டு வச்சு உங்களால சொல்ல முடியாது, அந்த மாதிரி பிரிக்க முடியாது பாண்டிங். சில பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ரொம்ப. நீங்கள் அதாவது ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ காம்படிஷன் ப்ராக்டிஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிளாஸில் எப்படின்னா 4 hours 5 hours அந்த மாதிரி வைப்போம். அதே மாதிரி நம்ம கிளாஸ்லேயும் 4 hours 5 hours வைப்போம். பட் ஸ்டில் பேரண்ட்ஸ் எப்படின்னா பரவாயில்ல, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு டைம் சொல்லுங்கள், நாங்கள் அந்த டைம் அலோட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மனசு தான் சார், அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரொம்ப நல்லவங்க அப்படி இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஐஸ்லாம் வைக்கல, உண்மை அதுதான். ஓகே, ஸோ நேரில் வந்து இதெல்லாம் வந்து சொன்னால் ரொம்ப ஓவர் கிரிஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மூலமாக கொஞ்சம் முடிஞ்சதை நாங்கள் கன்வே பண்ணுறோம், எங்களோட ஃபீலிங்ஸ் கன்வே பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் வந்து டைட்டானிக் ஷிப்பில் கூட கிடைக்காது. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ப்ளஸ் வந்து எங்கள் மேலே இருக்கிற சீனியர்ஸும் சரி, ஸோ இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்பவுமே. ஸோ ஏதாவது ஹெல்ப் கேட் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கும் சரி, இப்போது என்ன ஹெல்ப் கேட்டாலும் வந்து என்ன டைமில் கேட்டாலும் சரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலைக்கு கேங்கடா, போங்கடா. ஸோ ஆமாம், அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி சைடும் சரி, ஸ்ரேயாவோட ஃபேமிலி சைடும் சரி, எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவ் தான். இப்போ டான்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் எதுலேயும் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ ஆனால் இவங்க ஃபேமிலியில் வந்து டான்ஸில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டைமில் ஷூட் பண்ணாலும் அலோவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணாலும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இவ எப்படி இருக்கா, ஸோ டான்ஸில் எந்த லெவலுக்கு இருக்கா, ஸோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி சைடு. எங்கள் ஃபேமிலி சைடும் சரி, இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து நீ பண்ணு, ஸோ உன்னால் முடிஞ்சதை பண்ணு. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு வீட்டிலேருந்து ஒரு பையனாக இருந்தாலுமே பொண்ணாக இருந்தாலுமே ஜாப் பண்ணணும், ஒரு வேலை இருந்தால் தான் அது ஒரு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஜாப் செக்யூரிட்டின்றது ஓகே ஃபைன், இல்லைன்னு சொல்ல. ஆல்சோ இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவர் ஃபேமிலிஸ் அவங்க வந்து இது அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கியா, உன்னோட லைஃப் உன்னால் கெரியர் வந்து உன்னால் டெவலப் பண்ணிக்க முடியும்னா யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நாங்கள் அது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். சொல்ல போனால் நாங்கள் நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கேயோ இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தது வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல். நாங்கள் இப்படி ஆப்பிள் வாங்கி இப்படி கிடைக்கல, ரொம்ப சுற்றி போயிட்டு ஆப்பிள் வாங்கி இப்படி கிடைச்சோம். ஓ, நீ அப்படி வரியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்னன்னா இப்போ டான்ஸ் ஃபீல்டில் வந்து எதுக்காக நான் டான்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணம் டான்ஸ் தான். ஸோ டான்ஸ் மூலிமா தான் நாங்கள் வந்து மீட் பண்ணி ஒரு கப்பல் ஆகணும். ஓகே, அது ஏன் ஞாபகப்படுத்துறீங்க சார்? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நாங்கள் டான்ஸை பற்றி பேசுறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, எதுதான் சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் போறேன் நீங்க சர்ப்ரைஸ் ரிவீலே பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி தான் உங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். யார் சொல்றது, நீங்க சொல்றீங்களா நான் சொல்லுவேன்? நீ சொல்லு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எஸ், ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ கூடிய சீக்கிரத்தில்ன்றது வந்து இட்ஸ் 5 months கேப். இன்னும் ஒரு 5 மாதத்தில் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிடுவோம். தட் இஸ்
டேட் ரிவீல் பண்ணிடலாமா? எஸ், அந்த டேட் வந்து என்னன்னா February 7. எஸ் Feb 7. ஓகே. எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல டக்குனு ஞாபகம் இல்லை டேட், அதான் யோசிச்சேன். ஐயோ, இப்பவே மேரேஜ் டேட் ஞாபகம் இல்லையா? எனக்கு இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த டேட்லாம் ஞாபகம் Men will be சுத்தமா ஆகாது. men will be men. எஸ், அவ்வளோதாங்க, இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும். நான் மேரேஜுக்கு அப்புறமே இப்படி தான் இருப்பேன், மேரேஜுக்கு முன்னாடி இப்படி தான் இருப்பேன். நான் சொல்ல வந்த சர்ப்ரைஸ். ஓகே, இது எங்களுக்கு சர்ப்ரைஸ், உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. இல்ல, எங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்போ இல்ல, a few months back எங்களுக்கு இது சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் still we are so excited for that moment, that precious moment. And also நிறைய பேர் என்னோட சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, மேம் இப்பவே கல்யாணம் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வயசான ஆயா மாதிரி இருக்கா, இன்னும் லேட் ஆனால் எப்படி இருக்கும்? கலாய்ச்சிட்டாராமா. நானும் வயசான தாத்தா மாதிரி இருக்கேன். ஓகே, இல்ல, நீங்க ஏஜ் ஆனவங்க, நான் ஐம் ஸ்டில் ஐம் யங். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு, நிறைய சுத்தி பாருங்க, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமே இப்படி தான் இருப்போம். நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம், கல்யாணத்துக்கு அப்புறமே ஹாப்பியாக தான் இருப்போம். ஏன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, நாங்கள் வந்து மேபி வி மே நாட் நோ, ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் வந்து லைக் அந்த அளவுக்கு நீங்கள் மேரேஜ் கொஞ்சம் லேட் பண்ணுங்கள், டிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நாங்களும் இன்னொருத்தவங்க, அதாவது எங்கள் பிளேஸில் இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட உங்களை மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். பண்ணலாம். எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுதான் சர்ப்ரைஸு. அண்ட் வந்து இப்போ வெட்டிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வெட்டிங் சீரீஸ் இன் தி சென்ஸ் எபிசோடாக போக போகிறோம் எங்களோட வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ். அது எப்படின்னா எபிசோடா போயிட்டு உங்களை காண்டேத்த போகிறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப்பிங்காக இருக்கட்டும், கேட்ரிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக மேபி இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் சர்ச் பண்ணோம் யூடியூப்ல, எங்களுக்கு கிடைக்கல, நிறைய கிடைக்கல. ஸோ அதனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ ஸோ ஷாப்பிங் அண்ட் கேட்ரிங், ஈவன் ஃபுட் ட்ரையல், மேக்கப் ட்ரையல் அண்ட் எவ்ரிதிங் ஒவ்வொன்றும் எபிசோடாக வரும். அண்ட் ஆல்சோ எங்களோட லவ் ஸ்டோரி கூட ஒரு எபிசோடாக வரும். நீங்க எதிர்பார்த்த அந்த சர்ப்ரைஸ், நாங்க சொல்ல வேண்டிய சர்ப்ரைஸ் சொல்லி முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்தாச்சு. அண்ட் இன்கேஸ் இதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு கேள்வியெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தாராளமா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அட்லீஸ்ட் இந்த வீடியோக்காவது கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். கமெண்டே பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியாவது இந்த வீடியோக்கு பண்ணுங்க. நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தை ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ இது நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ண நினச்சோம். ஸோ அதனால் பேசியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எங்க பேர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் அது மட்டும் சொல்லாதீங்க, சொல்லுங்க. ஏன்னா இவதான் அழகா இருக்குன்னு அவளுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் இல்ல ஜெனரலா என்ன டேமேஜ் பண்ணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். இல்லப்பா, இல்ல, நான் ஒத்துக்கிறேங்க, நான் வந்து மொக்கையா தான் இருக்கேன், நான் அழகு இல்ல, ஒத்துக்கிறேன். ஓகே, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த அழகான பொண்ணு கிடைச்சா நான் ஹாப்பியா தானே இருப்பேன். அதான் ஓகே, இதை சொல்ல ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெக்கமா இல்ல? ப்ராமிஸா நான் சொல்லல, இவங்களா தான் சொல்றாங்க. நான் வந்து ஏன் அப்படி கேட்டேன்னா சும்மா கேட்போம், ஒரு மனசாளர்கள். ஓகே गाइस, சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சோ ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம், எபிசோடா பாப்போம். கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனா தட்டிடுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. பை गाइस, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.